ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவாமி பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சென்னை வந்ததாக அவர் பீச்சில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுவும் தனியாக தான் பீச்சில் இருக்கிறாரு. அழகான ஒரு அப்டேட்டு. அவ்வளோ ஜாலியாக தண்ணியில் விளையாடுறாரு. இந்த அப்டேட் நம்ம மகாநதியில் நம்ம விஜய் காவேரியும் சேர்ந்து பீச்சில் உட்காந்துங்கன்னா அழகான ஒரு அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம காவேரி அப்போ மாசமாக இருக்கும்போது நம்ம விஜய் அந்த ஒரு சந்தோஷ ஃபீலிங் அவ்வளோ அழகாக பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம சுவாமி மட்டும்தான் விஜயா இல்லாமல் சுவாமியாக இருக்கிறாரு பீச்சில். இதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். அவரும் சென்னை வந்தாவே ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம எல்பியை சந்திக்க வாய்ப்பு இருக்குதானே அடுத்தது பார்ப்போம். எல்பியும் நம்ம வீக்காவாக இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருப்பான். அதை தான் விஜய் டிவியில் முடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறது. ஆனால் மறுபடியும் சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கின்னு இருக்கோம். எதுவும் இல்லை. நம்ம சுவாமி சென்னை வந்ததுக்கு காரணம் ஏதாவது ப்ராஜெக்ட் பற்றி எதனா அப்டேட் தர போகிறாரா, இல்லை கனெக்ட் ப்ரோக்ராம் இருக்குது அதை பற்றி எதனா அப்டேட் தருவாரா, அடுத்தது தாத்தா டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் சந்திப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். பாய் பாய். நம்ம சுவாமி வரும்போது ஒரு பாட்டு எதிரொலிக்குது, தங்கமே என் சொந்தமே உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. இந்த பாட்டோடு வந்து சென்னை சேர்ந்துருக்கிறாரு. பார்க்கலாம். பாய்.